உலகின் மிகவும் ஊக்கமளிக்கும் விலங்கியல் நிபுணர் எட்வர்ட் லாரன்ஸ் மார்க் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 1847 மே 30 அன்னைக்கு யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய நியூயார்க்கில் இருக்கிற சட்டாக்வா கவுண்டியோடைய வில்லனோவாவில் இருக்கிற ஹாம்லெட்டில் பிறக்கிறார் எட்வர்ட் லாரன்ஸ் மார்க். இவருடைய குடும்பம் நல்ல நிலையில் வாழ்ந்து வந்திருக்கிறாங்க. குழந்தை பருவத்திலிருந்தே எட்வர்ட் லாரன்ஸ் மார்க்குக்கு பூச்சிகள், பறவைகள், விலங்குகள் போன்ற உயிரினங்கள் பற்றி தெரிஞ்சுக்கிறதுல ஆர்வம் ஏற்பட ஆரம்பிச்சிருந்தது. இந்த நிலையில் 1852ஆம் ஆண்டு எட்வர்ட் லாரன்ஸ் மார்க்குக்கு 5 வயசு இருக்கும்போது இவருடைய அப்பா இவரை படிக்க வைக்கிறதுக்காக ஹாம்லெட்லேயே இருக்கக்கூடிய ஒரு லோக்கல் ஸ்கூலில் இவரை சேர்த்துறாங்க. அது ஒரு பிரைமரி ஸ்கூலாக இருந்தது. அங்கு சேர்ந்து எட்வர்ட் லாரன்ஸ் மார்க் இவருடைய ஆரம்ப கல்வியை படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. தொடக்கம் முதலே எட்வர்ட் லாரன்ஸ் மார்க் சயின்ஸ் அண்ட் மேத்தமேட்டிக்ஸ், அதாவது அறிவியல் மற்றும் கணிதவியல் பாடங்களில் மிகவும் ஆர்வத்தோட படித்து வந்தாங்க. பிறகு 1857ஆம் ஆண்டு இவருடைய 10 வயதில் எட்வர்ட் லாரன்ஸ் மார்க் இவருடைய ஆரம்ப கல்வியை முடிச்சிடுறாங்க. பிறகு அந்த ஹாம்லெட்லேயே இருக்கக்கூடிய ஒரு ஹை ஸ்கூலில் இவருடைய அப்பா இவரை சேர்த்துறாங்க. அங்கு சேர்ந்து எட்வர்ட் லாரன்ஸ் மார்க் இவருடைய ஹையர் எஜுகேஷன் உயர்கல்வியை படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. உயர்கல்வியின் போதும் சயின்ஸ் அண்ட் மேத்தமேட்டிக்ஸ் 2 பாடங்களையுமே மிகவும் ஆர்வத்தோடவும் ஈடுபாடோடவும் படித்து வந்தாங்க. அதில் குறிப்பாக சயின்ஸை பொறுத்த வரைக்கும் இவருக்கு ஜுவாலஜி அண்டு பயாலஜி, அதாவது விலங்கியல் மற்றும் உயிரியல், இந்த 2 பாடங்களில் அதிக ஆர்வம் இருந்து வந்தது. இதன் காரணமாக இந்த 2 பாடங்களில் கூடுதல் கவனம் செலுத்தி எட்வர்ட் லாரன்ஸ் மார்க் படித்து வந்தாங்க. பிறகு இறுதியாக 1864ஆம் ஆண்டு இவருடைய 17 வயதில் எட்வர்ட் லாரன்ஸ் மார்க் இவருடைய உயர்கல்வியை அந்த ஹை ஸ்கூல்ல இருந்து முடிக்கிறாங்க. முடித்த பிறகு அந்த ஹாம்லெட் ஹை ஸ்கூல்லையே எட்வர்ட் லாரன்ஸ் மார்க் ப்ரீ மெட்ரிகுலேஷன் ஸ்டடி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இது பிஃபோர் காலேஜ் ப்ரிப்பரட்டரி கோர்ஸ் அப்படின்னு அழைக்கப்படும். அதாவது காலேஜ் ஜாயின் பண்ணி படிக்கிறதுக்கு முன்னாடி படிக்கக்கூடிய ஒரு 1 இயர் கோர்ஸ் தான் இது. 6th ஃபார்ம் எஜுகேஷன், ஏ கிளாஸ் எஜுகேஷன் அப்படின்னு கூட அழைக்கப்படும். ஸோ அதை எடுத்து அடுத்த ஓராண்டு இவர் படித்து 1865ஆம் ஆண்டு இவருடைய 18 வயதில் எட்வர்ட் லாரன்ஸ் மார்க் அந்த ப்ரீ மெட்ரிகுலேஷன் ஸ்டடி, பிஃபோர் காலேஜ் ப்ரிப்பரட்டரி கோர்ஸ் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய அந்த 1 இயர் கோர்ஸை இவர் கம்ப்ளீட் பண்ணிடுறாங்க. இதுக்கப்புறமா இவருக்கு சயின்ஸ் மேத்தமேட்டிக்ஸ் 2துலேயுமே ஆர்வம் இருந்தனால 2துலேயுமே நிறைய கோர்சஸ் இவர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்பத்திலே நியூயார்க்லேயே இருக்கக்கூடிய நிறைய இன்ஸ்டிடியூஷன்ஸில், எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸில் எட்வர்ட் லாரன்ஸ் மார்க் இந்த மாதிரி நிறைய கோர்சஸ்லாம் மேத்தமேட்டிக்ஸ்லையும் சயின்ஸ்லையும் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறம் 2 ஆண்டுகளுக்கு பிறகு 1867ஆம் ஆண்டு இவருடைய 20 வயதில் எட்வர்ட் லாரன்ஸ் மார்க் அண்டர் கிராஜுவேட் ஸ்டடிக்காக, அதாவது பேச்சுலர்ஸ் டிகிரி படிக்கிறதுக்காக இந்த யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய நியூயார்க்கில் இருக்கிற சட்டாக்வா கவுண்டியோடைய வில்லனோவாவில் இருக்கிற ஹாம்லெட்டில் இருந்து அதே யுனைடெட் ஸ்டேட்ஸில் இருக்கிற மிசிகனுடைய வாஸ்டனா கவுண்டியில் இருக்கிற ஆன் ஆர்பர் அப்படின்ற இடத்துக்கு இவர் போயிடுறாங்க. அங்கே போய் அங்கே ஆன் ஆர்பரில் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி ஆஃப் மிசிகன், அங்கே எட்வர்ட் லாரன்ஸ் மார்க் பேச்சுலர்ஸ் டிகிரி 1867ஆம் ஆண்டிலிருந்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க. பர்டிகுலராக இவர் சயின்ஸ் அண்ட் மேத்தமேட்டிக்ஸ் இந்த 2 சப்ஜெக்ட்ஸை தான் மேஜர் சப்ஜெக்டாக எடுத்து படித்து வந்தாங்க. அதில் சயின்ஸில் குறிப்பாக ஜுவாலஜி விலங்கியலையும் மேத்தமேட்டிக்ஸ் கணிதவியலையும் இவர் மேஜர் சப்ஜெக்டாக எடுத்து படித்து வந்தாங்க. பிறகு அதில் படிக்கிறது மட்டும் இல்லாமல் இவர் இந்த கணிதவியலில் திறமை இவருக்கு நிறைய இருந்தது. அதேமாதிரி இவர் படிக்கிறது மட்டும் இல்லாமல் விலங்கியலில் நிறைய ஆர்வம் காட்டி ஆராய்ச்சியும் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. குறிப்பாக விலங்குகளினுடைய உடலியல் அமைப்பு, அதனுடைய உடற்கூறியல் பண்புகள், அது குறித்தெல்லாம் கூட எட்வர்ட் லாரன்ஸ் மார்க் நிறைய படித்து தெரிஞ்சுக்கவும் செய்கிறாங்க. இறுதியாக 1871ஆம் ஆண்டு இவருடைய 24 வயதில் எட்வர்ட் லாரன்ஸ் மார்க் அந்த பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ் அப்படின்ற பிஏ டிகிரியை இவர் முடிக்கிறாங்க. ஏன்னா இவர் 20 வயதில் தான் ஜாயின் பண்ணியிருந்தாங்க யூனிவர்சிட்டி ஆஃப் மிசிகனில். ஸோ 1871ஆம் ஆண்டு இவருடைய 24 வயதில் அந்த ஒரு டிகிரி பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ் முடிக்கிறாங்க. அதாவது ஜுவாலஜி அதே மாதிரி மேத்தமேட்டிக்ஸ் எல்லாம் பேச்சுலர் ஆஃப் சயின்ஸில் தானே இருக்கும், பிஏல இருக்குது. அப்படின்னா இந்த காலகட்டத்தில் பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸில் தான் சயின்ஸில் இருக்கிற ஜுவாலஜி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, அஸ்ட்ரானமி அப்படின்னு எல்லா சப்ஜெக்ட்ஸும் இருந்தது, மேத்தமேட்டிக்ஸும் இருந்தது. ஸோ இவர் பிஏ 1871ஆம் ஆண்டு முடிக்கிறாங்க. முடித்த உடனடி
வழியாக எட்வர்ட் லாரன்ஸ் மார்க் வந்து சில முக்கியமான பதவிகளை பெறாங்க. அதில் குறிப்பாக இவர் படித்த யூனிவர்சிட்டி ஆஃப் மிசிகன் அங்கே இவர் ஒரு இன்ஸ்ட்ரக்டர் இன் மேத்தமேட்டிக்ஸாக நியமிக்கப்படுறாங்க. அதாவது கணிதவியலில் ஒரு கற்பிப்பாளராக 1871ஆம் ஆண்டு எட்வர்ட் லாரன்ஸ் மார்க் வந்து நியமிக்கப்படுறாங்க. ஸோ இவர் ஒரு இன்ஸ்ட்ரக்டராக அங்கே வந்து அடுத்த ஓராண்டு பணிபுரிகிறாங்க. இதுக்கப்புறமா 1872 இந்த காலகட்டத்தில் எட்வர்ட் லாரன்ஸ் மார்க் வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ் நார்த் வெஸ்ட் பார்டர் சர்வே பவுண்டரி சர்வே யுனைடெட் ஸ்டேட்ஸ் நார்த் வெஸ்ட் பவுண்டரி சர்வே அதனுடைய ஒரு அஸ்ட்ரானமராக வானியலாளராக இவர் வந்து அழைக்கப்படுறாங்க. ஏன்னா இந்த காலகட்டத்தில் எட்வர்ட் லாரன்ஸ் மார்க் வந்து சயின்ஸில் ஜுவாலஜி பயாலஜி மட்டும் ஆர்வம் காட்டாமல் அஸ்ட்ரானமி வானியலை இவர் வந்து இன்ஸ்ட்ரக்டராக இருக்கும்போது அதில் நிறைய படிப்பை வந்து இவர் வந்து மேற்கொண்டாங்க. இதனால் 1872ஆம் ஆண்டு இவருக்கு ஒரு அஸ்ட்ரானமராக அந்த யுனைடெட் ஸ்டேட்ஸ் நார்த் வெஸ்ட் பவுண்டரி சர்வேல வேலை கிடைக்குது. அடுத்த ஓராண்டு பண்ணுறாங்க. இந்த சர்வேலாம் எடுக்கும்போது தான் எட்வர்ட் லாரன்ஸ் மார்க்குக்கு ஒவ்வொரு இடம் சார்ந்து ஒவ்வொரு உயிரினங்களினுடைய உடல் அமைப்புகள் உடற்கூறியல் பண்புகள் எல்லாம் மாறுபடுது அப்படின்றத எட்வர்ட் லாரன்ஸ் மார்க் வந்து புரிஞ்சுக்கிறாங்க. இதன் காரணமாக இவர் வந்து மேற்கொண்டு படிக்கணும், குறிப்பாக பிஹெச்டி படித்து அதில் ஜுவாலஜி விலங்கியலில் தான் இவர் வந்து பிஹெச்டி படிக்கணும் அப்படின்னு முடிவு செய்கிறாங்க. இதன் காரணமாக 1873ஆம் ஆண்டு இவருடைய 26 வயதில் எட்வர்ட் லாரன்ஸ் மார்க் வந்து அந்த யுனைடெட் ஸ்டேட்ஸ் நார்த் வெஸ்ட் பவுண்டரி சர்வே அதனுடைய அஸ்ட்ரானமர் அப்படின்ற பதவியை வந்து நிறைவு செஞ்சுட்டு இந்த 1873ஆம் ஆண்டு இவர் வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸில் இருந்து ஜெர்மனியோடைய சாக்சனியில் இருக்கக்கூடிய லைப்சிக்கு இவர் போயிடுறாங்க. அங்கே போய் அந்த லைப்சிக்கில் இருக்கிற யூனிவர்சிட்டி ஆஃப் லைப்சிக் அங்கே இவர் வந்து பிஹெச்டி வந்து டாக்டரேட்ஸ் வந்து பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அங்கே குறிப்பாக எட்வர்ட் லாரன்ஸ் மார்க்கோடைய டாக்டரல் அட்வைசராக வந்து ருடால்ஃப் லேகார்ட் அப்படின்ற ஒருத்தர் இருந்தாங்க. ஸோ அவருக்கு கீழே அவருடைய லேபரட்டரியில் இவர் வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் லைப்சிகில் பிஹெச்டி வந்து ஜுவாலஜி விலங்கியலில் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த ருடால்ஃப் லேகார்ட்டுக்கு கீழே இந்த டாக்டரேட் பிஹெச்டி யூனிவர்சிட்டி ஆஃப் லைப்சிகில் பண்ணக்கூடிய முதல் அமெரிக்கன் அப்படின்ற பெருமையை 1873ஆம் ஆண்டு எட்வர்ட் லாரன்ஸ் மார்க் வந்து பெறாங்க. ஸோ இவர் வந்து தொடர்ச்சியாக விலங்கியல்ல இவருடைய பிஹெச்டியை இவர் வந்து பண்ணாங்க. இதே காலகட்டத்தில் எட்வர்ட் லாரன்ஸ் மார்க் வந்து ஜெர்மனியில் இருக்கிற ஜெர்மன் லாங்குவேஜையும் படிப்படியாக கற்றுக்கிறாங்க. இறுதியாக 1876ஆம் ஆண்டு இவருடைய 29 வயதில் எட்வர்ட் லாரன்ஸ் மார்க் வந்து இவருடைய பிஹெச்டி டாக்டர் ஆஃப் ஃபிலாசபி அப்படின்ற பிஹெச்டியை ஜுவாலஜி விலங்கியல்ல இருந்து அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் லைப்சிகில் இவர் வந்து முடிக்கிறாங்க. குறிப்பாக ருடால்ஃப் லேகார்ட்டோடைய லேபரட்டரியிலிருந்து இவர் வந்து விலங்கியல்ல பிஹெச்டி முடிச்சிடுறாங்க. முடிச்சதுக்கப்புறமா உடனடியாக இந்த 1867ஆம் ஆண்டு ஜெர்மனியோடைய சாக்சோனியில் இருக்கிற அந்த ஒரு லைப்சிகில் இருந்து மறுபடியும் யுனைடெட் ஸ்டேட்ஸுக்கு இவர் வந்து கிளம்பி வந்துடுறாங்க. குறிப்பாக இவர் வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய மேசச்சூசட்ஸில் இருக்கிற கேம்பிரிட்ஜுக்கு இவர் வந்து போய் அங்கே இருக்கக்கூடிய கேம்பிரிட்ஜில் இருக்கிற ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி அங்கே 1876ஆம் ஆண்டு ஜாயின் பண்ணுறாங்க. ஜாயின் பண்ணி ஆரம்பத்தில் ரிசர்ச் பண்ணாங்க. அடுத்து 1877 இவருடைய 30 வயதில் அந்த ஒரு ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியோடைய ஒரு இன்ஸ்ட்ரக்டர் இன் ஜுவாலஜியா இவர் நியமிக்கப்படுறாங்க. அதாவது ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஜுவாலஜி விலங்கியலை கற்பிக்கக்கூடிய ஒரு கற்பிப்பாளராக ஒரு இன்ஸ்ட்ரக்டராக 1877ஆம் ஆண்டு இவர் எட்வர்ட் லாரன்ஸ் மார்க் வந்து நியமிக்கப்படுறாங்க. ஸோ நியமிக்கப்பட்ட பிறகு உடனடியாக இவர் வந்து விலங்கியலை கற்பிக்க தொடங்குறாங்க அந்த ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில் 1877ஆம் ஆண்டிலிருந்து. இதுக்கப்புறமா எட்வர்ட் லாரன்ஸ் வந்து ஃப்ளாக்ஸரா அப்படின்னு சொல்லி ஒரு உயிரினம் அதனுடைய நரம்பு மண்டலம் குறித்த ஆராய்ச்சியை இவர் வந்து மேற்கொள்ள தொடங்குறாங்க. மேலும் இவர் வந்து இன்னும் குறிப்பாக லைமேக்ஸ் அதனுடைய தோற்றம் அதனுடைய உருவவியல் அது மட்டும் இல்லாமல் அதனுடைய ஃபெகண்டேஷன் அதுக்கப்புறமா அதனுடைய உருவாக்கம் ஸோ இது குறித்தெல்லாம் கூட இவர் எட்வர்ட் லாரன்ஸ் மார்க் வந்து இந்த காலகட்டத்தில் இவருடைய ஆராய்ச்சி மேற்கொண்டாங்க. இதன் முடிவில் 1879ஆம் ஆண்டு த நர்வஸ் சிஸ்டம் ஆஃப் ஃப்ளாக்ஸரா அப்படின்னு சொல்லி ஒரு ஒர்க்கை இவர் எழுதி பப்ளிஷ் பண்ணுறாங்க. இதுக்கப்புறமா இவர் வந்து அந்த லைமேக்ஸ் குறித்த ஆராய்ச்சியில் ஈடுபட்டு 1880 காலகட்டத்தில் அதுக்குண்டான ஒரு பெரிய ஒரு புக்கை இவர் எழுதுகிறாங்க. குறிப்பாக அது 448 பக்கங்கள் கொண்ட ஒரு புத்தகம். அதை எட்வர்ட் லாரன்ஸ் மார்க் வந்து எழுதி 1881ஆம் ஆண்டு அதை வந்து இவர் வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க. குறிப்பாக எட்வர்ட் லாரன்ஸ் மார்க் வந்து அதை வந்து
மேச்சுரேஷன் ஃபெகுண்டேஷன் அண்டு செக்மெண்டேஷன் ஆஃப் லைமேக்ஸ் கேம்பஸ்ட்ரிஸ் பென்னி அப்படின்ற அந்த ஒரு டைட்டிலில் 1881ஆம் ஆண்டு இந்த ஒரு புக்கை பப்ளிஷ் பண்ணுறாங்க. மறுபடியும் சொல்கிறேன், மேச்சுரேஷன் ஃபெகுண்டேஷன் அண்டு செக்மெண்டேஷன் ஆஃப் லைமேக்ஸ் கேம்பஸ்ட்ரிஸ் பென்னி அப்படின்ற அந்த ஒரு டைட்டில் இவர் வந்து இதை பப்ளிஷ் பண்ணுறாங்க. இந்த புத்தகம் வெளிவந்த உடனே மிகவும் ஒரு பாப்புலரான ஒரு புக்காக மாறுது. ஏன்னா இதில் இவர் வந்து சைட்டலாஜிக்கல் மோனோகிராஃபாக தான் இவர் வந்து வெளியிட்டிருந்தாங்க. சைட்டலாஜிக்கல் அப்படின்றது சைட்டாலஜி அப்படின்னா உயிரணுவியல் அப்படின்னு அர்த்தம். அதாவது ஒரு தாவரமோ இல்லைன்னா ஒரு விலங்கோ இருக்குன்னா அதனுடைய உடல்ல இருக்கக்கூடிய அந்த செல்களினுடைய உடற்கூறியல் மற்றும் உடலியல் பண்புகள் குறித்து படிக்கிறது தான் இந்த சைட்டாலஜி அப்படின்றது. இப்போ உடற்கூறியல் அனாட்டமி அப்படின்னு சொன்னால் அது வந்து உடல் உறுப்புகளினுடைய ஸ்ட்ரக்சர் கட்டமைப்பு குறித்து படிக்கிறது தான் அனாட்டமி அப்படின்றது. உதாரணத்துக்கு நம்மளுடைய உடலில் இருக்கிற இதயம் வந்து எப்படி இருக்குது, அதனுடைய வடிவம் என்ன, அது எங்கே அமைஞ்சிருக்கு, அதனுடைய சேம்பர்ஸ் அறைகளினுடைய எண்ணிக்கை என்ன, அதில் எத்தனை இரத்த நாளங்கள் இருக்குது. ஸோ இது மாதிரி ஒட்டுமொத்தமாக நம்மளுடைய உடல் உறுப்புகள், உடல் திசுக்கள், உடல் எலும்புகள் அவைகளினுடைய கட்டமைப்பு குறித்து படிக்கிறது தான் இந்த அனாட்டமி அப்படின்றது. அதே சமயம் உடலியல் அப்படின்னா பிசியாலஜி அப்படின்றது வந்து உடல் உறுப்புகளினுடைய ஃபங்க்ஷன் செயல்பாடுகள் குறித்து படிக்கிறது தான் பிசியாலஜி அப்படின்றது. அதே உதாரணத்துக்கு நம்மளுடைய உடல்ல எப்படி இதயம் வந்து துடிக்குது, நம்மளுடைய உடல்ல எப்படி ரத்தம் வந்து அதான் பிளட் சர்க்குலேட் ஆகுது, இது மாதிரி உடல்ல நடக்கக்கூடிய செயல்பாடுகள் குறித்து படிக்கிறது பிசியாலஜி அப்படின்றது. ஸோ இந்த ரெண்டு விஷயங்களை செல்களில் படித்தா, இப்போ ஒரு சாதாரணமாக ஒரு மனிதன் அல்லது விலங்கு, ஸோ அவங்களுடைய உடற்கூறியல் பற்றி படித்தா, அவங்களுடைய உடலினுடைய கட்டமைப்பு குறித்து படித்தா அது வந்து அனாட்டமி. அதே சமயம் அதே மாதிரி ஒரு உயிரினம், ஒரு மனிதனோ அல்லது விலங்கோ, ஸோ அதனுடைய ஒரு உடலியல் செயல்பாடுகள் குறித்து படித்தா அது உடலியல் அப்படின்றது. இப்போ இதே வந்து இந்த ரெண்டையுமே அனாட்டமி அண்ட் பிசியாலஜியை செல்ஸில் பண்ணால் ஒவ்வொரு உயிரணுக்களினுடைய உடற்கூறியல் பண்புகள் மற்றும் உடலியல் செயல்பாடுகள் குறித்து படித்தா அதுதான் சைட்டாலஜி அப்படின்றது, உயிரணுவியல் அப்படின்றது. ஸோ அது குறித்த ஒரு ஒர்க்கு தான் இந்த மேச்சுரேஷன் ஃபெகுண்டேஷன் அண்ட் செக்மெண்டேஷன் ஆஃப் லைமேக்ஸ் கேம்பஸ்ட்ரிஸ் பென்னி அப்படின்ற இந்த புக்கு. ஸோ இதை இவர் வந்து 1881 பப்ளிஷ் பண்ண உடனே இவர் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆகவும் ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறமா 1882 இந்த காலகட்டத்தில் எட்வர்ட் லாரன்ஸ் மார்க் வந்து இன்னொரு முக்கியமான ஒரு புக்கை வந்து எழுதுகிறாங்க. அதையுமே இவர் வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க. அது வந்து அதை வந்து இவர் வந்து முழுக்க ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியோடைய லேபரட்டரியில், ஜுவாலஜிக்கல் லேபரட்டரியில் தான் எட்வர்ட் லாரன்ஸ் மார்க் வந்து பண்ணாங்க. இதே காலகட்டத்தில் இந்த ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியோடைய ஜுவாலஜிக்கல் லேபரட்டரியில் மைக்ரோஸ்கோப் டெக்னிக்ஸை இவர் வந்து கொண்டு வந்தாங்க. இவர் வந்து யூரோப் போய் ஜெர்மனியில் போய் படிக்கும்போது அங்கே கற்றுக்கிட்ட மைக்ரோஸ்கோபிக்கல் அட்வான்ஸ்டு மைக்ரோஸ்கோபிக் டெக்னிக்ஸ் அதெல்லாம் இங்கே வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அமெரிக்கா வந்ததுக்கப்புறமா ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியோடைய ஜுவாலஜிக்கல் லேபரட்டரியில் எட்வர்ட் லாரன்ஸ் மார்க் வந்து அதை வந்து வெளிப்படுத்துகிறாங்க. ஸோ இது மாதிரியான விஷயங்கள் பண்ணுறாங்க. இதுக்கப்புறமா செலெக்ஷன்ஸ் ஃப்ரம் தி எம்ப்ரியாலஜிக்கல் மோனோகிராஃப்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஒர்க்கை 1882ஆம் ஆண்டு எட்வர்ட் லாரன்ஸ் மார்க் பப்ளிஷ் பண்ணுறாங்க. இதே காலகட்டத்தில் எட்வர்ட் லாரன்ஸ் மார்க் வந்து ஒரு பெண்ணையும் திருமணம் பண்ணிக்கிறாங்க. இவருடைய பெண், அதாவது இவர் திருமணம் பண்ண இவருடைய மனைவி, அந்த ஒரு அவங்களுடைய பேர் வந்து எட்வர்ட் லாரன்ஸ் மார்க் வந்து குறிப்பிடலை. இருந்தாலும் அவங்க வந்து மிஸ்ஸஸ் மார்க் அல்லது லேடி மார்க் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் எட்வர்ட் லாரன்ஸ் மார்க்குக்கும் இவருடைய மனைவியான மிஸ்ஸஸ் மார்க்குக்கும் கென்னத் எல் மார்க் அப்படின்னு ஒரு ஆண் குழந்தையும், அதே மாதிரி ஃப்ரெட்ரிகா மார்க் அப்படின்னு ஒரு பெண் குழந்தையும் அப்படின்னு மொத்தமாக 2 குழந்தைகள் பிறந்தது. இது எட்வர்ட் லாரன்ஸ் மார்க்குடைய பர்சனல் லைஃப், தனிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தது. இது ஒரு புறம் இருக்கு. 1883ஆம் ஆண்டு அந்த ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியோடைய இன்ஸ்ட்ரக்டர் இன் ஜுவாலஜி, அதாவது விலங்கியல் கற்பிப்பாளர் அப்படின்ற அந்த ஒரு பதவியிலிருந்து இவர் ஒரு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஆஃப் ஜுவாலஜி, அதாவது விலங்கியல் உதவி பேராசிரியர் அப்படின்ற அந்த ப்ரொமோஷன் பதவி உயர்வு 1883ஆம் ஆண்டு எட்வர்ட் லாரன்ஸ் மார்க் வந்து பெறாங்க. இதுக்கப்புறமா தொடர்ச்சியாக இவருடைய ஆராய்ச்சிகளையும் மேற்கொண்டாங்க. சைட்டாலஜி மட்டும் இல்லாமல் ஹிஸ்டாலஜிலையும் ஆராய்ச்சி பண்ணாங்க. சைட்டாலஜி அப்படின்னா உயிரணுவியல். இப்போ ஹிஸ்டாலஜி அப்படின்றது என்ன அப்படின்னா உடலில் இருக்கக்கூடிய திசுக்கள், அந்த டிஷ்யூஸ் அதனுடைய மைக்ரோஸ்கோபிக்கல் ஸ்ட்ரக்சர், அதனுடைய நுண்ணிய கட்டமைப்பு குறித்து படிக்கிறது தான் ஹிஸ்டாலஜி அப்படின்றது. ஸோ அதுலேயுமே
எட்வர்ட் லாரன்ஸ் மார்க் வந்து நிறைய ஆர்வம் காட்டினாங்க. இதனாலே இவர் வந்து உடற்கூறியல், அதாவது அனாட்டமி, அதில் ஒரு தேர்ந்த ஒரு அனாட்டமிஸ்ட், உடற்கூறியல் நிபுணராகவும் மாறுறாங்க. இதன் காரணமாக 1885ஆம் ஆண்டு எட்வர்ட் லாரன்ஸ் மார்க் வந்து இவருடைய 38 வயதில் இன்னொரு ப்ரமோஷனை இவர் வந்து ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில் பெறாங்க. அதுதான் இவர் வந்து ஒரு ஹெர்சி ப்ரொஃபஸர் ஆஃப் ஜுவாலஜியாக ஹெர்சி ப்ரொஃபஸர் ஆஃப் அனாட்டமியாக நியமிக்கப்படுறாங்க. ஹெர்சி அப்படின்னு ஒரு நபர், ஒரு விஞ்ஞானி தான். அவர் இறந்த பிறகு அவரை கௌரவப்படுத்துறதுக்காக அவருடைய பேரில் ஹெர்சி ப்ரொஃபஸர் ஆஃப் அனாட்டமி அப்படின்னு சொல்லி உடற்கூறியல் பேராசிரியர் பதவி ஒன்று உருவாக்கப்பட்டிருந்தது. ஸோ அந்த பதவியில் தான் 1885ஆம் ஆண்டு எட்வர்ட் லாரன்ஸ் மார்க் வந்து நியமிக்கப்பட்டாங்க. ஸோ இவர் ஒரு ஹெர்சி ப்ரொஃபஸர் ஆஃப் அனாட்டமி, உடற்கூறியல் பேராசிரியராக 1885ஆம் ஆண்டிலிருந்து எட்வர்ட் லாரன்ஸ் மார்க் வந்து பணிபுரிய தொடங்குறாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஆஃப் ஜுவாலஜியாக இருந்தாங்க. இப்போ வந்து ஹெர்சி ப்ரொஃபஸர் ஆஃப் அனாட்டமியாக ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. மேலும் இதே 1885ஆம் ஆண்டு அந்த யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல இருக்கக்கூடிய அமெரிக்கன் அகாடமி ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்சஸ் அதனுடைய ஒரு ஃபெல்லோவாகவும் இவர் வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. ஸோ அந்த ஒரு கௌரவத்தையும் இவர் வந்து பெறாங்க. இதுக்கப்புறமா எட்வர்ட் லாரன்ஸ் மார்க் வந்து இன்னும் கூடுதலாக பல்வேறு ஆராய்ச்சிகளை அடுத்தடுத்து இவர் தொடர்ச்சியாக மேற்கொண்டாங்க. மேலும் இவர் வந்து பல்வேறு கௌரவங்களையும் எட்வர்ட் லாரன்ஸ் மார்க் வந்து இந்த காலகட்டத்தில் பெற்றும் வந்தாங்க. இவர் வந்து எம்பிரியாலஜி, கருவியலில் இந்த சமயம் வந்து ஆர்வம் காட்டினாங்க. கருவியல் அப்படின்றது ஒரு பெண் உயிரினத்தினுடைய அந்த கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய கருவினுடைய வளர்ச்சி, அதனுடைய பரிணாமம், இது குறித்தெல்லாம் படிக்கிறது தான் இந்த எம்பிரியாலஜி, கருவியல் அப்படின்றது. ஸோ அதில் எட்வர்ட் லாரன்ஸ் மார்க் வந்து நிறைய ஆர்வம் காட்டி எம்பிரியாலஜிக்கல் ஸ்டடீஸை இவர் தொடர்ச்சியாக மேற்கொள்ள தொடங்கியிருந்தாங்க. மேலும் இந்த காலகட்டத்திலெல்லாம் அந்த ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியோடைய ஒரு முக்கியமான ஒரு லேபரட்டரி ஒன்று, ஒரு மியூசியம் ஒன்று இருக்குது. மியூசியம் ஆஃப் கம்பேரேட்டிவ் ஜுவாலஜி அப்படின்னு சொல்லி MCZ அப்படின்னு அல்லது MCZ அப்படின்னு அழைக்கப்படும். அந்த மியூசியம் ஆஃப் கம்பேரேட்டிவ் ஜுவாலஜி அதனுடைய வளர்ச்சிக்கு இவர் வந்து வித்துடுறாங்க. அது மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை நோக்கி போகணும், அது வந்து ஒரு மேஜர் ஒரு ஜுவாலஜிக்கல் ரிசர்ச் சென்டராக மாறணும் அப்படின்றதுல எட்வர்ட் லாரன்ஸ் மார்க் வந்து அதிக ஆர்வம் காட்டினாங்க. இதன் முயற்சியின் விளைவாக அது வந்து உண்மையிலேயே அமெரிக்காவினுடைய ஒரு மேஜர் சென்டராக வந்து மாறுது. குறிப்பாக வந்து ரிசர்ச் ஸ்காலர்ஸுக்கு, அதாவது ஆராய்ச்சி அறிஞர்களுக்கு விலங்கியலில் ட்ரைனிங் கொடுக்கறதுக்கான ஒரு மேஜர் சென்டராக, இது ஒரு மேஜர் அமெரிக்கன் சென்டராக இந்த ஒரு மியூசியம் ஆஃப் கம்பேரேட்டிவ் அனாட்டமி மாற தொடங்குது. அதுக்கு முக்கிய காரணமாக எட்வர்ட் லாரன்ஸ் மார்க் வந்து இருந்தாங்க. இதுக்கப்புறமா 1890ஆம் ஆண்டு இவர் வந்து ஸ்டடீஸ் ஆன் லெப்படோஸ்டியஸ் அப்படின்னு சொல்லி ஸ்டடீஸ் ஆன் லெப்படோஸ்டியஸ் அப்படின்னு ஒரு புக், இது 1890ஆம் ஆண்டு எட்வர்ட் லாரன்ஸ் மார்க் வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க. இதுக்கப்புறமா 2 ஆண்டுகளுக்கு பிறகு 1892 இந்த சமயம் இவர் வந்து டெக்ஸ்ட் புக் ஆஃப் தி எம்பிரியாலஜி ஆஃப் மேன் அண்ட் மேமல்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு புக்கு, இதை இவர் எழுதி பப்ளிஷ் பண்ணுறாங்க. அடுத்து எட்வர்ட் லாரன்ஸ் மார்க் வந்து தொடர்ச்சியாக ஹெர்சி ப்ரொஃபஸர் ஆஃப் அனாட்டமியா இன்னும் பல்வேறு முன்னேற்றங்களை இவர் வந்து ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில் தொடர்ச்சியாக ஏற்படுத்தி வந்தாங்க. உடற்கூறியல் மட்டும் இல்லாமல் விலங்கியலையும் இவருடைய ஆய்வுகளை தொடர்ந்து இவர் வந்து செஞ்சாங்க. இதுக்கப்புறம் 1895ஆம் ஆண்டு எட்வர்ட் லாரன்ஸ் மார்க் வந்து டெக்ஸ்ட் புக் ஆஃப் தி எம்பிரியாலஜி ஆஃப் தி இன்வெர்டபிரேட்ஸ் அப்படின்னு சொல்லி முதுகெலும்பற்ற உயிரினங்களினுடைய கருவியல் குறித்த ஒரு பாடநூலை 1895ஆம் ஆண்டு எட்வர்ட் லாரன்ஸ் மார்க் வெளியிடுறாங்க. இதுக்கப்புறமா இதே காலகட்டத்தில் இவர் வந்து சில கௌரவங்கள் பெற தொடங்குறாங்க. அதில் குறிப்பாக 1896 இந்த சமயம் எட்வர்ட் லாரன்ஸ் மார்க் வந்து ஒரு முக்கிய ஒரு கௌரவத்தை பெற்றாங்க. அதுதான் இவர் படித்த அந்த யுனைடெட் ஸ்டேட்ஸில் இருக்கிற மிசிகனுடைய அந்த வாஸ்டனா கவுண்டியில் இருக்கிற ஆன் ஆர்பரில் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி ஆஃப் மிசிகன்ல இருந்து இவர் வந்து ஹானரி டாக்டர் ஆஃப் லாஸ் அப்படின்ற கௌரவ டாக்டர் பட்டத்தை இவர் பெறாங்க. இது வந்து பொதுவாக ஆனரி LLD அப்படின்னு அழைக்கப்படும். LLD அப்படின்னா லெகம் டாக்டரேட் அப்படின்னு அர்த்தம் லட்டின்ல. இதே வந்து இங்கிலீஷில் டாக்டர் ஆஃப் லாஸ், கேனன் லா, சிவில் லா அப்படின்ற 2 லாஸ் உள்ளடங்கிய டாக்டர் ஆஃப் லாஸ். ஸோ இந்த ஒரு கௌரவ டாக்டர் பட்ட ஆனரி LLD தான் யூனிவர்சிட்டி ஆஃப் மிசிகன்ல இருந்து 1896ஆம் ஆண்டு எட்வர்ட் லாரன்ஸ் மார்க்குக்கு வழங்கப்பட்டது. இதுக்கப்புறமா இவர் வந்து ஸ்டடீஸ் ஃப்ரம் தி ஜுவாலஜிக்கல் லேபரட்டரி அப்படின்னு சொல்லி ஒரு புக்கு, இது 1898ஆம் ஆண்டு எட்வர்ட் லாரன்ஸ் மார்க் எழுதி பப்ளிஷ் பண்ணுறாங்க. இதை தொடர்ந்து இவர் 1892ஆம் ஆண்டு ஏற்கனவே வெளியிட்ட டெக்ஸ்ட் புக் ஆஃப் தி
எம்பிரியாலஜி ஆஃப் மேன் அண்ட் மேமல்ஸ் அப்படின்ற புக்கு அதனுடைய இன்னொரு பதிப்பை இன்னொரு அடிஷனை 1899ஆம் ஆண்டு எட்வர்ட் லாரன்ஸ் மார்க் வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க. அடுத்து 1900ஆம் ஆண்டு அந்த ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியோடைய மியூசியம் ஆஃப் கம்பேரேட்டிவ் ஜுவாலஜி அதனுடைய ஜுவாலஜிக்கல் லேபரட்டரியோடைய ஒரு டைரக்டராக 1900ஆம் ஆண்டு எட்வர்ட் லாரன்ஸ் மார்க் வந்து நியமிக்கப்படுறாங்க. இதுவும் இவர் கிடைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு கௌரவமாகவும் அங்கீகாரமாகவும் இருந்தது. இதுக்கப்புறமா அந்த ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியோடைய ஹெர்சி ப்ரொஃபஸர் ஆஃப் அனாட்டமி அந்த ஒரு பதவியிலையும், அதே மாதிரி அந்த ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியோடைய மியூசியம் ஆஃப் கம்பேரேட்டிவ் ஜுவாலஜி அதனுடைய ஜுவாலஜிக்கல் லேபரட்டரியோடைய டைரக்டர் அப்படின்ற பதவியிலையும் இவர் வந்து 1900ஆம் ஆண்டிலிருந்து தொடர்ந்து பணிபுரிய தொடங்குறாங்க. மேலும் 1901ஆம் ஆண்டு டெக்ஸ்ட் புக் ஆஃப் தி எம்பிரியாலஜி ஆஃப் மேன் அண்ட் மேமல்ஸ் அதனுடைய இன்னொரு பதிப்பை 1901ஆம் ஆண்டு எட்வர்ட் லாரன்ஸ் மார்க் பப்ளிஷ் பண்ணுறாங்க. இதை தொடர்ந்து 1903 இந்த சமயம் வந்து இந்த நார்த் அட்லாண்டிக் ஓசன் அது குறிப்பாக யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய நார்த் கேரோலினாவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நார்த் அட்லாண்டிக் ஓசன் அதுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பெர்முடா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு பிரிட்டிஷ் ஓவர்சீஸ் டெரிட்டரி அந்த பெர்முடாவுடைய செயின்ட் ஜார்ஜஸில் இருக்கக்கூடிய ஃபெரி ரீச் அப்படின்ற இடம் அங்கே வந்து ஒரு பெர்முடா பயாலஜிக்கல் ஸ்டேஷன் ஃபார் ரிசர்ச் அப்படின்னு சொல்லி ஒரு பயாலஜிக்கல் ஸ்டேஷன் 1903ஆம் ஆண்டு நிறுவப்படுது. அதில் அந்த நிறுவனர்கள் ஒருத்தரா 1903ஆம் ஆண்டு எட்வர்ட் லாரன்ஸ் மார்க்கும் இருந்தாங்க. ஸோ அது வந்து பெர்முடா இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஓசன் சயின்சஸ் அங்கே தான் வந்து அந்த ஒரு ஃபெரி ரீச் அங்கே தான் இது வந்து அமைஞ்சிருக்கு இந்த பெர்முடா பயாலஜிக்கல் ஸ்டேஷன் ஃபார் ரிசர்ச் அப்படின்றது. இதுக்கப்புறமா அதே 1903ஆம் ஆண்டு எட்வர்ட் லாரன்ஸ் மார்க்கோடைய இவர்கிட்ட படித்த மாணவர்கள் அவங்க வந்து எட்வர்ட் லாரன்ஸ் மார்க் வந்து இந்த ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில் பணிபுரிய தொடங்கி 25 ஆண்டுகள் 1902ஆம் ஆண்டு நிறைவடைஞ்சிருந்தது. ஏன்னா 1877 இன்ஸ்ட்ரக்டர் இன் ஜுவாலஜியாக பணிபுரிய தொடங்கினாங்க. 1902ஆம் ஆண்டு 25 ஆண்டுகள் கடந்திருந்தது. ஸோ இதுக்காக இவரை வந்து இவருடைய 25 ஆண்டு கால சேவையை கொண்டாடும் விதமாகவும் போற்றும் விதமாகவும் இவருடைய மாணவர்கள் வந்து ஒரு முக்கியமான மார்க் ஆனிவர்சரி வால்யூம் அப்படின்னு சொல்லி ஒரு தொகுதியை 1903ஆம் ஆண்டு இவரை கௌரவப்படுத்துறதுக்காக வெளியிட்டாங்க. இதுக்கப்புறமா 1904ஆம் ஆண்டு யுனைடெட் ஸ்டேட்ஸில் இருக்கக்கூடிய விஸ்கான்சன் அங்கே இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி ஆஃப் விஸ்கான்சின் ஸோ அந்த யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய விஸ்கான்சினில் இருக்கிற யூனிவர்சிட்டி ஆஃப் விஸ்கான்சின் அவங்க தரப்பிலிருந்து 1904ஆம் ஆண்டு அதே ஆனரி எல்எல்டி அப்படின்ற கௌரவ டாக்டர் பட்டம் எட்வர்ட் லாரன்ஸ் மார்க்குக்கு வழங்கப்படுது. இதை தொடர்ந்து 1905ஆம் ஆண்டு கான்ட்ரிபியூஷன்ஸ் பெர்முடா பயாலஜிக்கல் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு ஒர்க்கை இவர் எழுதி பப்ளிஷ் பண்ணுறாங்க. இதுக்கப்புறமா 1906ஆம் ஆண்டு எட்வர்ட் லாரன்ஸ் மார்க் வந்து தேனீக்களினுடைய ஆராய்ச்சியை இவர் வந்து மேற்கொள்ள தொடங்குறாங்க. குறிப்பாக அதனுடைய குழந்தை பிறப்பு ஸோ அதாவது ஒரு இரண்டு தேனீகள் இணைகிறது ஸ்பெர்மாட்டோஜெனசிஸ் ஸோ அது குறித்துலாம் இவர் வந்து ரிசர்ச் பண்ணி சம் ஸ்டேஜஸ் இன் தி ஸ்பெர்மாட்டோஜெனசிஸ் ஆஃப் தி ஹனிபி அப்படின்ற டைட்டில் 1906ஆம் ஆண்டு ஒரு முக்கியமான ஒர்க்கை இவர் எட்வர்ட் லாரன்ஸ் மார்க் வந்து எழுதி பப்ளிஷ் பண்ணுறாங்க. அடுத்து 1907ஆம் ஆண்டு அமெரிக்காவிலே இருக்கக்கூடிய அமெரிக்கன் ஃபிலசாபிக்கல் சொசைட்டி அதனுடைய ஒரு மெம்பராகவும் இவர் வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. ஒன்று சொல்ல தவறிட்டேன். இதுக்கு முன்னாடி 1903ஆம் ஆண்டு அதே யுனைடெட் ஸ்டேட்ஸில் இருக்கிற நேஷனல் அகாடமி ஆஃப் சயின்சஸ் அதனுடைய ஒரு மெம்பராகவும் இவர் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. அடுத்தது 1907 அமெரிக்கன் ஃபிலசாபிக்கல் சொசைட்டியோடைய ஒரு மெம்பராக எட்வர்ட் லாரன்ஸ் மார்க் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. இதுக்கப்புறமா எட்வர்ட் லாரன்ஸ் மார்க் வந்து இந்த மவுஸ் எலிகள் அதனுடைய முட்டை அதனுடைய குஞ்சு பொரிக்கும் தன்மை ஸோ அது குறித்துலாம் எட்வர்ட் லாரன்ஸ் மார்க் வந்து ரிசர்ச் பண்ணுறாங்க. ஸோ அதுக்காக 1911ஆம் ஆண்டு மேச்சுரேஷன் ஆஃப் தி எக் ஆஃப் தி மவுஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஒர்க்கு இதை வந்து 1911ஆம் ஆண்டு எட்வர்ட் லாரன்ஸ் மார்க் வந்து அதை பப்ளிஷ் பண்ணவும் செய்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறமா 1912 இந்த சமயம் இவர் ஏற்கனவே எழுதி வெளியிட்ட டெக்ஸ்ட் புக் ஆஃப் தி எம்பிரியாலஜி ஆஃப் மேன் அண்ட் மேமல்ஸ் அதனுடைய இன்னொரு பதிப்பையும் அடிஷனையும் பப்ளிஷ் பண்ணுறாங்க. இது மாதிரி எட்வர்ட் லாரன்ஸ் மார்க்குடைய கான்ட்ரிபியூஷன் ஆனது மிகப்பெரிய அளவில் இருந்து வந்தது. தொடர்ச்சியாக இந்த காலகட்டத்தில் 1915க்கு பிறகும் எட்வர்ட் லாரன்ஸ் மார்க் வந்து இவருடைய
பணியில் தொடர்ந்து வந்து ஈடுபட்டு வந்தாங்க. முழுமையான அர்ப்பணிப்போட இவர் வந்து இவருடைய ஒர்க்கில் தொடர்ந்து ஈடுபட்டாங்க. இதுக்கப்புறமா இறுதியாக 1921ஆம் ஆண்டு இவருடைய 74 வயதில் எட்வர்ட் லாரன்ஸ் மார்க் வந்து அந்த ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியோடைய ஹெர்சி ப்ரொஃபஸர் ஆஃப் அனாட்டமி அப்படின்ற பதவியிலிருந்து ரிட்டையர் ஆகுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த மியூசியம் ஆஃப் கம்பேரேட்டிவ் ஜுவாலஜி அதனுடைய டைரக்டர் அப்படின்ற பதவியில் இருந்தும் 1921ஆம் ஆண்டு ரிட்டையர் ஆகுறாங்க. ரிட்டையர் ஆன பிறகும் ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியோடைய ஒரு எமரிட்டஸ் ப்ரொஃபஸராக இவர் நியமிக்கப்படுறாங்க. எமரிட்டஸ் ப்ரொஃபஸர் அப்படின்னு சொன்னால் ஏற்கனவே இருந்த பேராசிரியர் பதவியில் சும்மா கௌரவத்தோட பயணிக்கிற மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் 1922 இந்த சமயம் எட்வர்ட் லாரன்ஸ் மார்க்குடைய 75வது பர்த்டே வந்தது. அப்போது எட்வர்ட் லாரன்ஸ் மார்க்குடைய ஸ்டூடெண்ட்ஸ் அது நிறைய பேர் வந்து குறிப்பாக தியோடர் ரூஸ்வெல்ட் உட்பட நிறைய பேர் வந்து இவருக்கு ஒரு முக்கியமான ஒரு கௌரவத்தை கொடுத்தாங்க. அதுதான் இவருடைய ஒரு போர்ட்ரேட் ஒன்று சித்திரத்தை ஹார்வர்ட் யூனிவர்சிட்டிக்கு இவருடைய மாணவர்கள் வந்து கொடுத்து இவரை கௌரவப்படுத்தினாங்க. இதுக்கப்புறம் 1922க்கு பிறகு எட்வர்ட் லாரன்ஸ் மார்க் வந்து பெருசாக ஆராய்ச்சியில் எதுவும் ஈடுபடலை. சின்ன சின்ன நிர்வாக பணிகளில் மட்டும் அட்மினிஸ்ட்ரேஷன் டியூட்டிஸில் மட்டும் எட்வர்ட் லாரன்ஸ் மார்க் வந்து ஈடுபட்டு வந்தாங்க. இந்த நிலையில தான் எட்வர்ட் லாரன்ஸ் மார்க்குடைய அந்த சாதனைகள் இவர் பண்ணது ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில் ஜுவாலஜி அனாட்டமி அதனுடைய படிப்புகளினுடைய அந்த ஸ்டடீஸோடைய ஸ்டாண்டர்ட்ஸை வந்து ஹை ஸ்டாண்டர்ட்ஸுக்கு மாற்றின பெருமை வந்து எட்வர்ட் லாரன்ஸ் மார்க்குக்கு இருந்தது. குறிப்பாக சைட்டாலஜி ஹிஸ்டாலஜி அந்த ரிசர்ச் எல்லாம் இவர் ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில் மேம்படுத்தினாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னும் கூடுதலாக எட்வர்ட் லாரன்ஸ் மார்க் வந்து ஒரு முக்கியமான பெரந்தசஸ் ரெஃபரன்சிங் அதை வந்து இவர் கொண்டு வந்தாங்க. பெரந்தசஸ் ரெஃபரன்சிங் அப்படின்றது ஒரு அது ஒரு சைட்டேஷன் சிஸ்டம். அது இன்னைக்கு வந்து ஹார்வர்ட் ரெஃபரன்சிங் அப்படின்னு அழைக்கப்படுது. இது என்ன அப்படின்னா ஒரு பிராக்கெட் போடுறது, ஒரு ரிசர்ச் பேப்பர் எழுதுறாங்கன்னா அதில் பிராக்கெட் போட்டு அவங்களுடைய பேரை குறிப்பிடுறது, யார் எழுதுறாங்க, அதை தேதி குறிப்பிடுறது, இது மாதிரி சில முறையான விஷயங்களை எட்வர்ட் லாரன்ஸ் மார்க் தான் அறிமுகப்படுத்தினாங்க. அது இவர் ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில் அறிமுகப்படுத்தினால அது வந்து இன்னைக்கு ஹார்வர்ட் ரெஃபரன்சிங் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு பெரந்தட்டிக் ரெஃபரன்சிங் சிஸ்டமானது அழைக்கப்பட்டு வருது. ஸோ இந்த மாதிரியான கான்ட்ரிபியூஷன்ஸையும் எட்வர்ட் லாரன்ஸ் மார்க் வந்து பண்ணாங்க. இது மட்டும் இல்லாமல் யூரோப்பில் எந்த அளவுக்கு ஆராய்ச்சிகள் போனதோ அந்த ஆராய்ச்சிகளின் அந்த ஹை ஸ்டாண்டர்ட்ஸை ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில் எட்வர்ட் லாரன்ஸ் மார்க் கொண்டு வந்தனால ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த யுனைடெட் ஸ்டேட்ஸில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்களில் சைட்டாலஜி ஹிஸ்டாலஜி ஜுவாலஜி அனாட்டமி அவைகளினுடைய ஆய்வுகள் அதனுடைய படிப்புகள் எல்லாமே வந்து மேம்பட்டது. ஸோ இதுக்கப்புறம் 1930 காலகட்டத்தில் எட்வர்ட் லாரன்ஸ் மார்க் வந்து படிப்படியாக நிர்வாக பணிகளில் இருந்தும் விலகுறாங்க. இந்த காலகட்டத்தில் தான் 1937ஆம் ஆண்டு எட்வர்ட் லாரன்ஸ் மார்க்குக்கு 90வது பர்த்டே வந்தது. அப்போ இவருடைய மாணவர்களில் சிலர் வந்து இவருக்கு ஸ்கிராப் புக் ஒன்று வந்து வழங்கினாங்க. அதில் இவர் லெட்டர் ஆஃப் அப்ரிசியேஷன் தான் அதாவது இவருடைய மாணவர்களினுடைய பாராட்டு கடிதங்கள் உள்ளடங்கிய ஒரு ஸ்கிராப் புக்கை இவருக்கு 1937ஆம் ஆண்டு வழங்கி இவரை கௌரவப்படுத்துகிறாங்க. ஸோ இது மாதிரி எட்வர்ட் லாரன்ஸ் மார்க் வந்து இவருடைய மாணவர்கள் கௌரவப்படுத்துகிற அளவுக்கு எட்வர்ட் லாரன்ஸ் மார்க் வந்து மாணவர்களை கவர்ந்தெழுத்த ஒரு சிறந்த பேராசிரியராக இவர் வந்து இருந்திருந்தாங்க. இதனால தான் இவருக்கு வந்து இவ்வளோ கௌரவங்கள் வந்து இவருடைய மாணவர்கள் மூலமாகவும் வழங்கப்பட்டு வருது. இது மட்டும் இல்லாமல் எட்வர்ட் லாரன்ஸ் மார்க் வந்து இன்னும் பல்வேறு கௌரவங்களை உலகம் முழுவதிலிருந்தும் பெற்று வந்தாங்க. இந்த நிலையில தான் இந்த காலகட்டத்தில் இவருடைய எட்வர்ட் லாரன்ஸ் மார்க்குடைய மனைவியான மிஸ்ஸஸ் மார்க் வந்து இறந்து போகிறாங்க. இது எட்வர்ட் லாரன்ஸ் மார்க்குடைய பர்சனல் லைஃப்பில் இவருக்கு ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய இழப்பாக இருந்தது. ஆனால் இந்த இழப்பையும் கடந்து எட்வர்ட் லாரன்ஸ் மார்க் வந்து தொடர்ச்சியாக கடைசி காலம் வரைக்கும் இவர் வந்து ஜுவாலஜி அதே மாதிரி அனாட்டமி இந்த ரெண்டு இதில் ஸ்டடீஸ் அண்டு அதனுடைய மீட்டிங்ஸ்லாம் இவர் வந்து கலந்துக்கிட்டாங்க. அதுக்கு ஒரு உதாரணம் 1942ஆம் ஆண்டு யுனைடெட் ஸ்டேட்ஸில் இருக்கிற நியூயார்க்கில் ஒரு நியூயார்க் மீட்டிங் ஆஃப் அனாட்டமிஸ்ட் வந்து நடந்தது. அதாவது உடற்கூறியல் நிபுணர்களுக்கு உண்டான ஒரு சந்திப்பு. அங்கே 1942ஆம் ஆண்டு எட்வர்ட் லாரன்ஸ் மார்க் வந்து இவருடைய 95 வயது ஆன பிறகும் கூட கலந்துக்கிட்டாங்க. அந்த அளவுக்கு எட்வர்ட் லாரன்ஸ் மார்க்குக்கு அதில் அவ்வளோ ஆர்வம் இருந்தது. அது சிறு வயதில் மட்டும் இல்லாமல் இவர் வந்து முதிய தோற்றம் அடைஞ்ச பிறகும் கூட அதில் இவர் வந்து அவ்வளோ ஆர்வத்தை காட்டினாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த படிப்புகளில் ஹை ஸ்டாண்டர்ட்ஸ் ஆனது இன்னும் வந்து அதிகரிக்கப்படணும், அதனுடைய தரம் வந்து உயர்த்தப்படணும் அப்படின்றதுல எட்வர்ட் லாரன்ஸ் மார்க் வந்து தொடர்ச்சியாக இவருடைய கடைசி காலகட்டம் வரைக்கும் இவர் வந்து பங்காற்றினாங்க. ஸோ இப்பேற்பட்ட நபர் வந்து இறுதியாக 1946 டிசம்பர் 16 அன்னைக்கு இவருடைய 99 வயதில் எட்வர்ட் லாரன்ஸ் மார்க் இறந்து போயிடுறாங்க. ஸோ 1946 டிசம்பர் 16 அன்னைக்கு இவருடைய
99 வயதில் எட்வர்ட் லாரன்ஸ் மார்க் வந்து இறந்து போயிடுறாங்க. எட்வர்ட் லாரன்ஸ் மார்க் வந்து இறந்து போயிட்டாலும் இவருடைய அந்த கான்ட்ரிபியூஷன்ஸ், அது வந்து விலங்கியலாக இருக்கட்டும், உடற்கூறியலாக இருக்கட்டும், உயிரணுவியலாக இருக்கட்டும், அதே மாதிரி உயிர் திசுவியலாக இருக்கட்டும், ஸோ இதிலெல்லாம் இவர் ஆற்றின பங்களிப்பானது மிகப்பெரியது. குறிப்பாக இவர் எழுதின ஒரு மோனோகிராஃப், நான் ஏற்கனவே சொன்ன அந்த மேச்சுரேஷன், ஃபெகுண்டேஷன் அண்டு செக்மெண்டேஷன் ஆஃப் தி லைமேக்ஸ் கேம்பஸ் ட்ரேஸ் பென்னி அப்படின்னு இவர் 1881ஆம் ஆண்டு எழுதின அந்த ஒரு புக்கானது பாப்புலர் புக்காக இவர் இறந்த பிறகும் கூட அது வந்து பயன்பாட்டில் இருந்தது. மேலும் இவர் எழுதின நிறைய பாட புத்தகங்கள் கூட கல்லூரி பாடங்களில் பயன்பாட்டில் இவருடைய இறப்பின் பிறகும் இருந்து வந்தது. ஸோ இதெல்லாம் எட்வர்ட் லாரன்ஸ் மார்க் வந்து உண்மையிலே அவருடைய பேரில் மட்டும் மார்க் இல்லாமல் அந்த ஒரு சயின்டிஃபிக் அந்த ஒரு ஃபீல்டில் மிகப்பெரிய ஒரு சாதனையை மார்க் பண்ணிட்டு போயிருக்கிறாங்க. ஸோ இப்பேற்பட்ட எட்வர்ட் லாரன்ஸ் மார்க் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரியான டாபிக்ஸில் எந்த மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்றதையும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.